ஹாய்டா பட்டர்ஃப்ளை வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்குழல் கடவே சீசன் 2 எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள். அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். தன் ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு இருந்த சூஜனுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்க, முகத்தில் ஸ்மைலோட நன்றி சொன்னவ அங்கேருந்து ஸ்டூடியோ ஓனர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இல்லை சூஜி, நீ என் காலில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பாடல்கள் பாடி நீ பெரிய அளவில் வெற்றி பெறுவாய். எனக்கு அதில் நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை என்னை யாருமே எந்த ஸ்டூடியோவிலையும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன்ற போது நீங்கள் தான் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு எல்லாம் உங்களால் வந்தது தான். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, அதில் ஸ்மைல் பண்ணவர், இதுக்கெல்லாம் ஒரு திறமைக்கு கிடைச்சதுமா. அந்த ஹிந்தி படம் பற்றி சொல்லியிருந்தேன்ல, உனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆள் வருவாங்க, உனக்கு ஹிந்தி சொல்லி தருவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீயும் மற்ற மொழிகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் எல்லா மொழிகளிலும் உன்னால் பாட முடியணும் அப்படின்னு சொல்ல, அவள் தயங்கிக்கிட்டேன். சார், நான் இன்றைக்கே மும்பை கிளம்பணுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக. ஏன்னா மும்பை சினிமா இண்டஸ்ட்ரியலில் எவ்வளோ காம்படிஷன்ன்றது உனக்கே தெரியும். இந்த வாய்ப்பு உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிருக்குன்றது உனக்கு தெரியும். இந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆகிட்டா போதும். உன்னோட வாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஆடிஷன் கொடுத்து பாரு. அவங்களுக்கு ஓகேனா பார்க்கலாம், இல்லைனா நம்ம அடுத்து வேறு படங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவுமே, தனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்காத சூஜின் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. சிறிது நாட்களுக்கு இந்த இடத்துலேருந்து தள்ளி இருந்தால் கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சவ, ஓகே சார், நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து விடைபெற்று கொண்டு அந்த ஸ்டூடியோவிலேருந்து வெளியில் வரா. கண்கள் தானாகவே அங்கு மைக்கேல் இருக்கானா அப்படின்னு தேட அவள் மனசு தோர்ந்து போகுது. இனியும் அவன் தன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வான்றெல்லாம் அவள் எதிர்பார்க்கல. ஆனால் நண்பர்களாக முகம் பார்த்து கொள்ளும் அவ்வளவாது இருந்திருக்கலாம். தான் இவ்வளோ தாமதித்தது தவறு தான், உண்மைகளை சொல்லியிருக்க வேணும் அப்படின்னு மிக தாமதமாக யோசிச்சுக்கொண்டே அங்கே ஸ்டூடியோவில் கொடுக்கப்பட்ட காரில் தன் வீட்டுக்கு வர, அவளை யாரோ பின்தொடர மாதிரி தோன்ற. பின்னாடி திரும்பி பார்க்க யாருமே இல்லை. அவள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டா. அவளுக்கு இந்த காதல் தோல்வி ஒன்றும் அவ்வளோ தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வலி இல்லை. இருந்தாலும் மற்ற வலிகள் உடலை பாதித்தது. ஆனால் இந்த வலி அவள் மனசை சுக்குநூறாக உடைச்சி போட்டுட்ருக்க. அதை சரி செய்து கொள்ள தன்னுடைய பாடலை ஒரு ஆயுதமாக எடுத்து அவள் அங்கேருந்து மும்பை கிளம்ப ரெடியாகிட்டுருக்கா. தன் வீட்டில் கன்னத்தில் கை வச்சு கொண்டு உட்காந்துட்டு இருந்த நீங்கள், ஜூன், நீ இன்னும் முழுசாக கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்குள்ளே நீ எதுக்காக இப்படி வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்க, தன் பைக்குள்ளே உடைகளை எடுத்து வச்சுட்டு இருந்த ஜூன், அச்சோ டார்லிங், இது என்ன உன்ன மாதிரி காலேஜா? பொதுவாக இப்படி மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறத விட இன்னொரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது இல்லையா? நிறைய கிளைண்ட்டு ப்ராக்டிஸ் செஞ்சு பார்த்தா தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் போயிட்டு வரேன் டார்லிங், அங்கே பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, அங்கே போனால் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி பாப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்கவுமே, அதெல்லாம் ஏற்கனவே கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணியாச்சு, அவங்களும் என் கூட தான் வராங்க, அவங்க பாப்பாவை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, மேடம் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க போல் அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போயிட்டு கட்டிலில் சுருண்டு படுத்துக்கொள்ள அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ரூம் கதவை தட்டி விட்டு உள்ளே நுழைஞ்ச சூஜன், சர்ப்ரைஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வர, சூஜன் இவ்வளோ ஸ்மைல் முகத்தோடு வர்றதை பார்த்தா 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது. வாவ், எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்து தன் வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றீங்க. என்ன திடீர்னு ஸ்வீட்டெல்லாம் அப்படின்னு கேட்க, தனக்கு ஹிந்தியில் ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கிறத சொன்னதுமே அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க சூஜனுக்கு வாழ்த்து சொல்லிகிட்ருக்க, இன்றைக்கி நைட்டு நான் மும்பை கிளம்பணும் அப்படின்னு. அதை கேட்ட நீங்கள், என்னது நீயும் கிளம்பணுமா? இப்போ தான் ஜூன் கிளம்பணும்னு சொல்லிகிட்ருக்கா, அடுத்தது நீயும் கிளம்புறேன்னு சொல்கிறேன், நான் மட்டும் தனியாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, ஹே உனக்கு எக்ஸாம் தானே, ஒழுங்காக உட்காந்து படித்து எல்லா எக்ஸாமையும் எழுதுகிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, நாங்கள் எங்களோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவுமே, உங்களுக்கு ஏனோ தன் தோழிகளோட இருந்து பழகினவங்களுக்கு அவங்க திடீர்னு கிளம்புறேன்றதுமே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. இருந்தாலும் அவங்க தன் தொழிலில் முன்னேற்றத்தை தேடி போகிறாங்க, அதுக்கு தடை சொல்ல முடியாதுன்ட்டு நீங்கள் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு காலியாக இருந்த வீட்டில் உட்காந்துட்டு தன் புத்தகத்தை புரட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்படி தனியாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கவுமே மாறனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அவனும் பிஸியாக ஃபோன் அட்டன் பண்ண டார்லிங், நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் உன்னோட கால் ஷீட்டெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ரொடியூசர் டைரக்டர் நிறையா பேரை பார்க்க வேண்டியிருக்கு. ஹைதராபாத்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணியிருக்காரு. ஸோ உனக்கு அரியர் எக்ஸாம் இருக்கிறதுனால நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். நான் 4 நாளைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா எல்லாரும் ஒரேடியாக ஊரை விட்டு போகிறீங்கன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு சோஃபாவில் சாய, நீங்கள் எப்படி தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருட்டியிருக்க, உங்களுக்கு ஏதோ குறையிற மாதிரி இருக்க, யாரையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண உங்களுக்கு அப்போவே ஆரம்பின்ற ஒருவனே ஞாபகம் வர, அடிக்கடி அவனை மறந்தே விடுறீங்க. நீங்கள் அவசரமாக உங்கள் ஃபோனை தேடி ஆரம்புக்கு கால் பண்ண, முழு ரிங் போய் கட் ஆகுது, யாரும் ஃபோன் எடுக்கலை, இவ்வளோ டைம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வரதா தானே சொல்லியிருந்தாரு அப்படின்னு குழப்பத்துடனே உட்காந்துருக்க. உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வர சவுண்ட் கேட்குது.
நீங்கள் வேகமாக அதை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிட்ட இருந்து அடுத்த பரீட்சைக்கான நோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் புரட்டி பார்த்துனீங்க. எப்போ வருவீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண அவங்ககிட்டேருந்து பதில் வரலை. இவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி விழிச்ச நீங்கள் பிஸியான்னு அனுப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு மட்டும் பதில் வர அதை பார்த்து உங்கள் புருவங்கள் சுருங்க. நீங்கள் ஒன்றும் புரியலை. வரமாட்டீங்கன்னா ஆஃபீஸில் வேலை இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் வீட்டுக்கு போயிட்டேன், நீ படி, ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ண அப்படின்னு மட்டும் மெசேஜ் அனுப்ப அதை பார்த்து உங்களுக்கு உண்மையாகவே இவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு புரியலை. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சு பார்க்க உங்களுக்கு அப்படி எதுவும் ஞாபகம் வரலை. இந்த வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு தான் அவன் சொன்னான். இப்போ யாரு கூடவும் இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் வரமாட்டேன்றானேன்ற மாதிரி நீங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு சிறிது நேரம் அவன் கொடுத்த நோட்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வீட்டில் தனியாக இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி தனியாக இருந்ததெல்லாம் பழக்கமே இல்லை. எப்போவும் சூஜனோடையே இருப்பீங்க. அகெயின் உங்கள் ஃபோன் எடுத்து உண்மையாகவே வரமாட்டிங்களா அப்படின்னு மெசேஜ் அனுப்ப அவங்ககிட்டேருந்து ரிப்ளே வரவே இல்லை. 5 நிமிஷம் காத்திருப்புக்கு அப்புறம் பிறகு அவனோட நம்பருக்கு கால் பண்ண அவன் கால் எடுக்கவே இல்லை. மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கான். அவன் தானே வரதா சொன்னான். இப்போ கடைசியில் எப்படி ஆசை காட்டி மோசம் செஞ்சால் எப்படின்ற மாதிரி நினச்சேன். நீங்கள் எதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டியில் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஏற்கனவே மிட் நைட் ஆகியிருக்கு. ரோடு ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்குது. உங்கள் முகத்தில் துப்பட்டாவை கட்டிக்கிட்டு யாரும் தன்னை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு 1/2 மணி நேரத்தில் பயணத்தில் ஆரமோட பீச் ஹவுஸ்க்கு வர அந்த வீடு இருட்டி போயிருக்கு. இது என்ன, இவன் வீட்டில் இல்லையான்னு குழப்பத்துடனே நீங்கள் ஸ்கூட்டியில் கொண்டு போயிட்டு நிறுத்துறீங்க. தன் கைரேகையை வச்சு உள்ளுக்குள்ளே அரை இருளாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நீங்கள் படி ஏறி மேலே வர அங்கே கடலை பார்த்தபடி இருந்த பால்கனி சோஃபாவில் வானத்தை பார்த்தபடி உட்காந்துட்டு இருந்த ஆரம் தன் கையில் இருந்த மதுபானத்தை குடிச்சிட்ருக்கான். உங்களால் உங்கள் கண்களையே நம்ப முடியல. தான் காண்பது உண்மைதானான்ற மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டே அவனை பார்த்து உங்களுக்கு கோவமாக வருது. நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு இங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கானான்ற மாதிரி கோவமாக தன் பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அவன் முன்னாடி வந்து நிற்க வானத்தை வெச்சோடி பார்த்துட்டு இருந்தவன் கண்கள் அங்கே நின்றுட்டுருக்க உங்களை பார்த்துட்டு நீங்கள் தன் கற்பனையும் உண்டு தன் முகத்தை திருப்பினவன் அகைன் வானத்தை பார்க்க ஆரம்பிக்க அதில் கோவமாக அவன் கையில் இருந்த மதுபானத்தை வாங்கி ஓரமாக வச்சு நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க உங்கள் குரல் கேட்டதுக்கு அப்புறமே கற்பனை இல்லைன்ட்டு புரிஞ்சவனா விருட்டுன்னு எழுந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க உங்களுக்கு அவன் இப்படி குடிக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு புரியலை. உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கோவமும் ஆதங்கமும் கலந்து கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து இருக்கையில் உட்காடுறான். போய் படி அப்படின்னு அகைன் வானத்தை பார்த்துக்க ஆரம்பிக்கும். அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுத்த நீங்கள் உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி தனியாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. அதில் லேசாக ஸ்மைல் பண்ணவன் எனக்காக வேறு யார் இருக்கா அப்படின்னு அதில் எந்த பதிலும் சொல்லாமல் முகத்தை பார்க்குறீங்க. எனக்காக இருந்த என் அம்மா கூட இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறது இல்லை. அப்பா இருக்கார் ஆனால் இல்லை, நண்பர்கள்னு யாரும் இல்லை, பெருசாக எனக்குன்னு யாருமே எப்போவுமே இருந்ததில்லை, தனிமை மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு அவன் அப்படி சொன்னதை கேட்டு உங்கள் முகமே லைட்டாக மாற ஏன் நான் இல்லையா. அதில் விரக்தியாக ஸ்மைல் பண்ணவன் உங்கள் முகத்தை பார்த்தவன் உங்கள் கன்னத்தில் லைட்டாக தட்டி சின்ன பொண்ணுடி நீ, உன்னையெல்லாம் நான் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அவன் வார்த்தை புரியாத நீங்கள் ஏன் அப்படி, நான் உங்களோட ஒயன் இல்லையா அப்படின்னு கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள் தோள்பட்டையில் கையை போட ஒரு நொடி திடுக்கிட்டு நீங்கள் அவன் முகத்தை பார்க்கவும் உங்களை சுற்றி அந்த சோஃபாவில் சாய்ச்சவன் வானத்தை கை காட்டி அதோ மேலே இருக்க ஸ்டார் அதான் நீ அப்படின்றான். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் அவனையும் மாறி மாறி பார்த்த உங்களுக்கு புரியலை. அந்த வானத்தில் இருக்கிற ஸ்டார் தான் நீ. உன்னை நான் ரசிக்க முடியும் ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. உங்களுக்கு அவன் வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்கிறதுனே புரியலை. முதல்ல அவன் என்ன சொல்ல வரான்றதே உங்களுக்கு புரியலை. அவன் குடிச்சிட்டு பேசுகிறான்றதை எடுத்துக்கொள்கிறதா இல்லை இப்படி எடுத்துக்கொள்கிறதா எதுவுமே புரியாமல் அவன் முகத்தை பார்க்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் அவனையும் பார்த்த நீங்கள் நான் ஸ்டாரா, இப்போதைக்கு குட்டி ஸ்டார் தான், ஆனால் போக போக பெரிய ஸ்டார் ஆகிடுவேன். அவன் என்ன யோசிக்கிறான்றது உங்களுக்கு புரியல. சரி அதுக்கு என்ன. உங்கள் தோள்பட்டையில் சாஞ்சவன் எனக்கு என்னோடய குட்டி ஒயன் வேணும், எனக்கு மறுபடியும் அந்த நாட்களுக்கு போகணும், ஒன்றும் தெரியாமல் இன்னசென்ட்டாக இருந்த அந்த ஒயன் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு அவன் தன் மீது சாஞ்சிருக்கிறது எந்தவித அசௌகரியத்தையும் கொடுக்கல. அவனுக்கு ஏற்றார் மாதிரியே சாஞ்சு உட்காந்து அவனை தன் மேலே சாய்ச்சிக்கிட்ட நீங்கள் இப்போவும் நான் அதே ஒயன் தானே, என்ன மாறிச்சு அப்படின்னு கேட்க உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்களை முடிக்கிட்டவன் இனி எல்லாமே மாறும், உன்னுடைய உலகம் வேறு மாதிரி மாறும், அந்த உலகத்துக்குள்ளே வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஒரு ஸ்டார் 1000 பேரை பார்க்கலாம், ஆனால் அந்த ஸ்டார் வேறு யாரையும் குடிஞ்சு பார்க்கக்கூடாது, அது ஜொலிச்சிக்கிட்டே இருக்கணும்னா தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவன் பேசுகிறது எதுவும் புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. நான் பெரிய நடிகை ஆகிட்டா உங்களை மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க உங்கள் கேள்வியில் சிரிச்சாரம் பொறுமையாக அவங்ககிட்டேருந்து விலகி எழுந்து அங்கேருந்து நடக்கிறான். போய் புக் எடுத்துகிட்டு வந்து படி அப்படின்றான். இல்லை எனக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு அர்த்தம் இதுதானே அப்படின்னு கேட்க
உன்னை படின்னு சொன்னேன் அப்படின்னு அவன் ஸ்ட்ராங்காக சொல்லவும், நீங்கள் வேறு வழி இல்லாமல் உங்கள் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து உங்களுக்கு அவன் பேசின வார்த்தைகள் உறுத்திக்கிட்டே இருக்கா. அங்கே கடலை பார்த்துட்டு இருந்தவன் பக்கத்தில் வேகமாக எழுந்து வந்து அவனை தன் பக்கம் திருப்பி, எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் பெரிய நடிகையானதும் உங்களை மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப நிதானமாக அவங்க முகத்தை பார்த்தவன், உன் உலகத்தில் எனக்கான இடமே இருக்காது. நீங்கள் அவன் முகத்தை ஆழ்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அவன் என்ன யோசிக்கிறான்றது, என்ன சொல்ல வரான்றது புரியும். ஒரு நடிகையாக இருக்கும்போது உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். எத்தனையோ வதந்திகள் பரவும், எத்தனையோ அவதூறுகள் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜூ தனக்காக நிற்க மாட்டானான்ற கேள்வி உங்களுக்குள்ள ஆழமாக தோன்ற தீவிரமாக யோசிச்சுட்ருக்கிற உங்கள் முகத்தை பார்த்த உங்கள் கன்னத்தில் கை வச்சு உங்கள் முகத்தை நிமித்தி நீங்கள் அவன் கண்களை பார்க்குறீங்க. மதுவோட வீரியத்தையாலோ இல்லையோ அவன் மனசோட வலி இல்லை. அவன் கண்கள் செவந்திருக்க ஒற்றை கையால் உங்கள் கன்னத்தை தாங்கி பிடிச்சி இன்னொரு கையால் உங்கள் தலையை வருன்னவன், நீ என்னோட குழந்தடி, நீ பெருசாக வளரணும், ரொம்ப பெருசாக எல்லோரும் உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீ பெருசாக வளரணும். நானும் எல்லாருக்கும் நடுவில் நின்று உன் வெற்றியை நிமிர்ந்து பார்க்கணும். ஆனால் உன்னோட வளர்ச்சிக்கு நானே தடையாக இருப்பேன்னு எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் இதே அதிவேகமாக துடிக்க அவன் அடுத்தடுத்து என்ன பேச போகிறான்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. உன் வளர்ச்சிக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறான். அப்படி ஒரு வார்த்தையை அவங்களால காது கொடுத்து கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் லட்சியம், அதுவும் உங்களுக்கு முக்கியம். இன்னொரு பக்கம் அவனும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டையும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. உங்கள் தலையை அழுத்தமாக வருடி கொடுத்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு இருந்த இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உன்னோட வளர்ச்சிக்கு இதுதான் நல்லது. நான் இங்கே இருந்தால் உன்னால் வளர முடியாது, நான் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் சட்டையை இறுக்கமாக பிடிச்ச நீங்கள், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜூ அப்படின்னு சடனாக சொல்லி அவன் கண்ணை பார்த்து கேட்டுடுறீங்க. பாதி போதையில் இருந்த நீங்கள் கேட்ட கேள்வி சரியாக தான் காதில் விழுந்துதான்னு புரியாமல் உங்கள் முகத்தை கூர்ந்து பார்க்க அவன் சட்டையை பிடிச்சி மேலும் தன் முகத்தை நோக்கி இழுக்க, விளையாட்டுக்காக கேட்கல, உண்மையாக கேட்குறேன், நம்ம ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்கட்டும், ஒரு 3-4 வருஷத்துக்கு போகட்டும், நான் செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கல்யாணத்தை எல்லார்கிட்டையும் சொல்லலாம், அது வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இருக்கலாம். உண்மையிலே நீங்கள் தான் பேசுகிறீங்களான்ற மாதிரி உங்கள் முகத்தையே பார்த்துட்டு இருந்த இதையாவது உளராத, இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரை பார்க்க அவனை நகர விடாமல் பிடிச்சி அவன் முன்னாடி நிறுத்தின நீங்கள், உங்களுக்கு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா இருக்கா என்ன? இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் உங்கள் கிட்டே இருக்கிற பண வசதிக்கும் என்கிட்ட இல்லைன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பேச வர்றதுக்குள்ளாடி உங்கள் முகத்தை அருகே இழுத்து உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணவன், நீ சின்ன பொண்ணுடி, ஏதாவது லூசுத்தனமாக வளராத, கல்யாணன்றது சின்ன விஷயம் கிடையாது அப்படின்ட்டு விலக பார்க்க அவன் கழுத்து இறுக்கமாக கட்டி ஹக் பண்ணிக்கிட்ட நீங்கள், நம்ம சேர்ந்து வாழ்கிறத விட பிரிஞ்சு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஜூ. இந்த சினிமாவை தொடங்கி என் அப்பா, உங்கள் அப்பா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாராலும் நம்ம பிரிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம சேர்ந்து வாழ 5% வாய்ப்பு கூட இல்லை. இவ்வளோ ஏன், என் அப்பா வந்து என் காலில் விழுந்து உன்னை பிரிஞ்சு வர சொன்னால் நான் யோசிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல கோவமாக வருது. அவளை விட்டு விலகலான்னு நினைக்க, ஆனால் அதற்கு வழி கொடுக்காமல் அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்த நீங்கள், என் மனசு மாறுறதுக்கு முன்னாடி, வெளியிலேருந்து யாரும் நம்முடைய மனசை மாற்ற முயற்சி செய்வதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ், நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்மால நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்பவே முடியல, நீங்கள் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிற மாதிரி தோன்றுனா அவனுக்கு, லூஸு மாதிரி உளராதடி, நம்ம இன்னும் லவ் பண்ணவே இல்லைடி, நீங்கள் கேஷுவலாக அங்கேருந்து நடந்து போய் சோஃபாவில் உட்காடுறீங்க, அங்கே வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜூ, பொறுமையாக லவ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் தன்கிட்ட விளையாடுறீங்களா இல்லை சீரியஸாக பேசுகிறீங்களான்றது குழம்பி போய் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்தவன் ஏதோ பேசுகிறதுக்கு வாய் எடுக்க அவன் வாய் மேலே கை வச்சு முன்ன நீங்கள், நமக்குள்ளே என்ன எல்லாம் ப்ராப்பராக நடக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்து வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்டு எப்போவோ நடந்து முடிஞ்சிடுச்சு, குழந்தை வந்து அதையும் கலைச்சாச்சு, ஒரே கட்டிலில் கட்டி பிடிச்சி உருண்டாச்சு, இதோ இப்போ ஒரே வீட்லேயும் தங்கியாச்சு, இதுக்கு நடுவில் நமக்கு லவ் பண்ண எங்கே டைம் இருக்குது, ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறமா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட தலை சுற்றி மயக்கமே வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறத அதுக்கு மேலேயும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அங்கேருந்து மது பாட்டில் எடுத்து ஒட்டு மொத்தமாக குடிச்சு முடிக்க நீங்கள் பெருசாக தடுக்கவே இல்லை. நீங்கள் அமைதியாக அங்கேருந்து சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சு முழு போதையோடு உங்களை பார்த்தவன், சின்ன பொண்ணு மாதிரி பேசுறியாடி, எப்போ பாரு வயசுக்கு மீறிய பேச்சு தானே பேசுகிற அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறான். உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. தன் சிரிப்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட நீங்கள், சரி கல்யாணம் வேண்டாம்னா பரவாயில்ல, 2வது குழந்தைக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஒரு நொடி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு.
தன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வேகமாக அவங்கக்கிட்ட இருந்து விலகி அந்த சோஃபாவில் ஒரு மூலையில் போயிட்டு உட்காந்தவன், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, மரியாதையாக அவன் ரூம்க்கு எழுந்து போடி அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அன்றைக்கி நடந்த விஷயத்தில் நிறைய பாதிச்சிருக்கான், அது ஏதோ மிகப்பெரிய விஷயம் மாதிரி நினச்சிட்ருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லப்போனால் அது பெரிய விஷயந்தான். ஆனால் அவன் இத்தனை வருஷங்கள் உருகி வேதனைப்படுற அளவுக்கு அது பெரிய விஷயமான்றது உங்களுக்கு தோணலை. அதை நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக விரும்புனீங்க. பொறுமையாக நகர்ந்து அவன் மடி மேலே தலையை வச்சு படுக்கிறீங்க. ஜூ அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்க உங்கள் வாயில் கையை வச்சு மூடினவன் உங்கள் பக்கத்தில் சரிஞ்சு படுத்து, ப்ளீஸ் எதுவும் பேசாத, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவன் சமத்து குழந்தையா அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.